அல்கின்ஸினுடைய கண்டினியூஷனில் இப்போ நான் வந்து வினைல் புரோமைடு எடுத்துக்கிறேன். இந்த வினைல் புரோமைடை புரோமினேஷனுக்கு அனுப்ப போகிறேன். இது புரோமினேஷன் பிரச்சனை, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்குது, ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை புரோமினேஷனுக்கு அனுப்புகிறேன், ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட் கிடைக்கும். எத்திலீனை புரோமினேஷனுக்கு அனுப்புகிறேன், ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ இந்த வினைல் புரோமைடு புரோமினேஷன் போது, இந்த எத்திலீனும் புரோமினேஷன் போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று பார்க்க போறோம். சரி, இப்போ வினைல் புரோமைடு எடுத்துக்கலாம். வினைல் புரோமைடு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் வேணும்னா புரோமின் வந்து அட்டாக் பண்ணணும். புரோமின் வந்து அட்டாக் பண்ணதுன்னா உங்களுக்கு வந்து சைக்ளிக் புரோமோனியம் அயன் கிடைக்கும். சைக்ளிக் புரோமோனியம் அயன் கிடைக்குது. 2 ஹைட்ரஜன்ஸ் கீழே போயிடுது. இங்கே HBr கீழே போயிடுது. அடுத்து Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது. Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போ எத்திலீன் புரோமினேஷன் போகிறத எடுத்துக்கலாம். எத்திலீன் புரோமினேஷன் போது ஸோ புரோமின் பை பாண்ட் அட்டாக் பண்ணுது. பை பாண்ட் அட்டாக் பண்ணிட்டு சைக்ளிக் புரோமோனியம் அயனை கொடுக்குது. அடுத்து Br மைனஸ் அட்டாக் ஆகுது. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணும். அதே போல இந்த வினைல் கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த அக்ரைலிக் ஆசிட் அடிஷன் ரியாக்ஷன் போது எப்படி ப்ராடக்ட் வரும்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ அக்ரைலிக் ஆசிட்னா இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறீங்க. புரோமின் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கும். இந்த இடத்துலையும் கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதிக்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதிக்கலாம். அடுத்து Br மைனஸ் அட்டாக் பண்ணு. இப்போ இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன், ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படி சொல்றோம். இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த எத்திலீன் பை பாண்ட் இந்த புரோமினுக்கு கொடுக்குது. இந்த பை பாண்ட் இப்படி போகுது. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த எத்திலீன் இந்த பை பாண்ட் இந்த புரோமினுக்கு கொடுக்குது. இந்த பாண்ட் வந்து இப்படி போகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் இந்த கார்பனை விட. அப்போ இது மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்கிறதுனால இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகும். அதனால இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா இந்த சிக்மா பாண்டை பிடிச்சி இதன் பக்கம் இழுக்குது. அப்போ இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி உருவாகுது. இந்த கார்பன் கிட்ட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வருது. அப்போ இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வரும்போது இந்த கார்பன் இந்த பை பாண்டை இந்த புரோமினுக்கு டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்ற பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம், அதனால இது மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்குது. இந்த எலக்ட்ரான் கிளவுட் இந்த ஆக்சிஜன் பக்கம் போகுது, அதனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வருது. இந்த கார்பன் இந்த சிக்மா பாண்டை பிடிச்சி தன் பக்கம் இழுக்குது, அதனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிடைக்குது. இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இதனால வந்ததுனால இது இந்த பை பாண்டை இப்படி போறதுக்கு எப்படி அலோ பண்ணும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இது போல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்க இல்ல. இது போல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்க இல்ல. இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லாத போது இங்க இந்த பை பாண்டை இப்படி டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த பை பாண்ட் இப்படி டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த ரெண்டு இடத்துலையும் ஏதாவது சேமா இருக்குமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எங்கே அதிகமாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வினைல் புரோமைட் புரோமினேஷன் போதுனாக்கா இந்த புரோமின் என்ன பண்ணுன்னா இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த கார்பனை விட அதிகமாக இருக்கிறதுனால இது மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்கிறதுனால இந்த சிக்மா பாண்ட் வந்து இப்படி போகும். அதனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுறதுனால இந்த பை பாண்டை இந்த கார்பன் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் புரோமின்க்குன்னு யோசிச்சு பாருங்க. இது மைனஸ் ஐ எஃபெக்ட் காமிக்குது, அதனால இங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுது. அதனால இது வந்து பை பாண்டை புரோமின்க்கு டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் என்ன ஆகும், கம்மியாகும்ல. அப்போ இந்த காம்பவுண்ட் புரோமினேஷன் போச்சுன்னா அதனுடைய ரேட் எப்படி இருக்கும், இந்த காம்பவுண்ட் புரோமினேஷன் போச்சுன்னா அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எத்திலீனுக்கு அதிகமா இருக்குது, இங்க ரெண்டு பேருக்கும் நியர்லி சேமா இருக்கு. இதுக்கு ரேட் ஆஃப் புரோமினேஷன் கம்மியா இருக்குது, இதுக்கு ரேட் ஆஃப் புரோமினேஷன் அதிகமா இருக்குது. ஏன்னா இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்ல, இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் ரேட் பார்த்தீங்கன்னா இங்க ரிலேட்டிவ் ரேட் எப்படி இருக்குதுன்னா 3 × 10⁻². இங்க பார்த்தீங்கன்னா 96. ரிலேட்டிவ் ரேட் வந்து 96 இங்க இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது, இதுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்குது. ஏன்னா -I குரூப் இங்க இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இங்க இருக்குது. ஆனா இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்ல, அதனால இங்க ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாங்க. அதாவது எத்திலீனுக்கு வந்து ரேட் ஆஃப் அதாவது எவ்வளோ வருதுன்னா ரிலேட்டிவ் ரேட்டு 1ங்க. எத்திலீனுக்கு ரிலேட்டிவ் ரேட்டு 1. சரி, இப்போ அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்த காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா எத்தில் குரூப் இருக்குது, CH டபுள் பாண்ட் CH2 இருக்குது. இப்போ இது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போது இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரிலேட்டிவ் ரேட் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்னா எத்தில் குரூப் எடுத்துன்னு. சரி, இப்போ C டபுள் பாண்ட் C, இங்க CH2 கொடுத்தாச்சு, இங்க CH, இங்க என்ன கொடுக்குறோன்னா எத்தில் குரூப் கொடுக்குறோம். இதுக்கு CH3, இதுக்கு CH2, இப்படி எத்தில் குரூப் கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னங்கன்னாக்கா இப்போ புரோமின் வருது, புரோமினோட அடிஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாம். புரோமின் வந்துச்சுன்னா இந்த பை பாண்ட் இந்த புரோமின் பக்கம் போகும், இந்த பாண்ட் இப்படி போகும். இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த பை பாண்டை புரோமினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இந்த கார்பன் கிட்டயும் இந்த கார்பன் கிட்டயும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுதுங்க. இங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆனதுனால இந்த எத்தில் குரூப் என்ன பண்ணுதுன்னா +I எஃபெக்டை காமிச்சு இந்த சிக்மா பாண்டை இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த எத்தில் குரூப் அதாவது அல்கைல் குரூப்னா மெத்தில், எத்தில், ப்ரோபைல் இதெல்லாம். இந்த அல்கைல் குரூப் வந்து +I எஃபெக்டை காமிக்கும், பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டை காமிக்கும். +I குரூப்னா எலக்ட்ரான் கிளவுடை டொனேட் பண்ணும், இது எலக்ட்ரான் கிளவுடை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதனால இது எலக்ட்ரான் கிளவுட் இது கிடைச்சதுனால இதுகிட்ட எலக்ட்ரான் கிளவுட் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்போ பை பாண்டை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்போ இப்போ பாருங்க இங்க வந்து +I எஃபெக்டோ -I எஃபெக்டோ எதுவுமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த +I எஃபெக்ட் இருக்குது. அப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எப்படி இருக்கும், இது பை பாண்டை ஈஸியா டொனேட் பண்ணும் இதை விட, ஏன்னா இது வந்து +I குரூப் காமிக்கிறதுனால. அப்போ ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் இங்க அதிகமா இருக்குது இதை விடன்னு சொல்றோம். இங்க ரிலேட்டிவ் ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வருது ரிலேட்டிவ் ரேட். அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். C டபுள் பாண்ட் C, இங்க மெத்தில் குரூப், இங்க ஹைட்ரஜன், இங்க எத்தில் குரூப், இங்க ஹைட்ரஜன். அதாவது என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குரூப் கொடுத்திருக்கோம். இப்போ இந்த குரூப் +I எஃபெக்ட் காமிக்குது, இந்த குரூப்பும் +I எஃபெக்ட் காமிக்குது. அப்போ இங்க எலக்ட்ரான் கிளவுட் டென்சிட்டி அதிகமா இருக்குது. அப்போ இது பை பாண்டை டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இதை விட அதிகமா இருக்குது. அப்போ இங்க ரிலேட்டிவ் ரேட் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரேட் எப்படி வருது. அப்போ இதுக்கு வந்து ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்குது. சரி, அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா இங்க இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு +I குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்.
இப்போ ஒரு பிளஸ் ஐ குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த பிளஸ் ஐ குரூப் என்னன்னு பாருங்க. ஒரு பிளஸ் ஐ குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்க பிளஸ் ஐ குரூப் 3 குரூப்ஸ் இருக்கிறதுனால ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்குது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு இருக்கு. ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்கு. சரி, இந்த ஹைட்ரஜனையும் பிளஸ் ஐ குரூப்பா மாத்தலாம். பிளஸ் ஐ குரூப்பா மாத்திடலாம். இப்போ பிளஸ் ஐ குரூப்பா மாத்திட்டோம். எப்படி மாத்திட்டோம்? பிளஸ் ஐ குரூப்பா மாத்திட்டோம். இப்போ ரேட் ஆஃப் ரிலேட்டிவ் ரேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் ரேட் எப்படி இருக்குதுங்க அப்படின்னா இங்க ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்குது இதை விட. ஏன்னா பிளஸ் ஐ குரூப் இன்னொரு குரூப் வந்ததுனால. சரி, அப்படின்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எப்படி இருக்குன்னாக்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் கம்மியா இருக்குது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அதிகமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96. இங்கேயும் டிஃபரன்ஸ் பாருங்க. இது கிட்டத்தட்ட 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 400 இருக்குது. அப்படின்னா எவ்வளவு பாருங்க, இது கிட்டத்தட்ட 100, இது வந்து கிட்டத்தட்ட 400 கிடையாது, 4000 இருக்குது. அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, இங்க 10⁻³ இருக்குது, ஆனா இங்க 10⁻5 இருக்குது. டிஃபரன்ஸ் இருக்குது இல்ல, ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, இங்க 10⁻5, இங்கேயும் 10⁻5 தான். அதாவது இப்போ இங்க 10⁻5 இருக்குது, இங்கேயும் 10⁻5 தான் இருக்குது. ஆனா டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இல்லையே இங்க இருக்கிற மாதிரி. இங்க 10⁻3, இங்க 10⁻5, இங்க 10, இங்க 10⁻3. அது ஹியூஜ் டிஃபரன்ஸ் காமிக்குது இல்ல, அது போல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இங்க இல்லையே. ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இந்த இடத்துல கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த அல்கைல் குரூப்ஸ் இங்க வந்து 4 அல்கைல் குரூப்ஸ் இருக்குது, இங்க 3 அல்கைல் குரூப்ஸ் தான் இருக்குது. அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் வருது இல்ல, அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் கூடுது இல்ல. அல்கைல் குரூப்ஸ் வர வர ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் கூடுமா இல்லையா? அப்போ இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸும் கூடுறதுனால தான் ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் கம்மியா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கூடிச்சுன்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அஃபெக்ட் ஆகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியுது இதுல இருந்து. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா அல்கீன் வந்து எப்படி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போகுது, அதுல -I குரூப்போ +I குரூப்போ இருந்துச்சுன்னா எப்படி ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்ல புரோமினேஷனை பார்த்துருக்கோம். இதே போலதான் அயோடினேஷன் இருக்கும், இதே போலதான் குளோரினேஷனும் இருக்கும். புரோமினுக்கு பதிலாக நீங்க Cl2 எடுத்துக்கோங்க குளோரினேஷன் வேணும்னா, குளோரின் பதிலாக அயோடின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயோடினேஷன் நடக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, ஃப்ளூரின் எடுத்துக்கினா என்ன ஆகும், ஃப்ளோரினேஷன் நடக்குமா? ஃப்ளூரின் எடுத்துக்கினா ஃப்ளோரினேஷன் நடக்குமா நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா அல்கீன் எடுத்துக்கலாம். அல்கீன் எடுத்துக்கினா ஃப்ளோரினேஷன் போகலாம். இப்போ எத்திலீன் எடுத்துக்கலாம். இதோட சப்போஸ் Cl2 ஆட் பண்ணீங்கன்னா குளோரினேஷன் நடக்குது, புரோமின் ஆட் பண்ணீங்கன்னா புரோமினேஷன் நடக்கும், அயோடின் ஆட் பண்ணீங்கன்னா அயோடினேஷன் நடக்கும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ஃப்ளோரின் ஆட் பண்ண போறேன். என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வருமா, CH2F சிங்கிள் பாண்ட் CH2F,
அதாவது இந்த பை பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க ஒரு ஃப்ளோரின் இங்க ஒரு ஃப்ளோரின் இந்த மாதிரி ப்ராடக்ட் வருமா ன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வராது. ஏன் வரல? ஃப்ளோரின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ். இப்போ குளோரின் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குளோரின் எப்படின்னாக்கா ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்றோம். அந்த ப்ளீச்சிங் பவுடர் என்ன கொடுக்குதுன்னா குளோரினை தான் கொடுக்குது. அந்த குளோரின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜெர்மிசைடாவும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டாவும் ஆக்ட் ஆகுது. அதனால நம்ம வந்து இந்த குளோரினை யூஸ் பண்றோம். இந்த குளோரினை எப்படி யூஸ் பண்றோம்னா ப்ளீச்சிங் பவுடர் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அப்போ குளோரினை வந்து நம்ம பார்த்திருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த குளோரின் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா? அப்படி எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா இருந்திருந்தா நம்மளால யூஸ் பண்ணியிருக்க முடியாது. சரி, அப்போ குளோரின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ் கிடையாதுன்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ புரோமின் அயோடின் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா புரோமினை வந்து லேப்ல ஸ்கூல் லேப்லயே புரோமினை வந்து வாங்கி வைப்பாங்க. புரோமின் எப்படி வச்சிருப்பாங்கனாக்கா அந்த ப்ரௌன் கலர்டு பாட்டில தான் புரோமினை வாங்கி வச்சிருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ணலாம், கிளவுஸ் போட்டுன்னு ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா கையை நல்லா கழுவிடணும். அப்புறமா அயோடினும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லேப்ல இருக்கும். பிளாக் கலர்டு பாலித்தீன் பாட்டிலில் அயோடினை பேக் பண்ணி கொண்டு வந்து இருக்கும். அயோடின் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அப்போ குளோரின், புரோமின், அயோடின் நார்மல் கண்டிஷன்லேயே யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்குது. ஆனால் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா லேப்ல இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூரினை வந்து நார்மல் வெசலில் யூஸ் பண்ண முடியாது, நார்மல் வெசலில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது நார்மலாக கிளாஸ் வெசலில் ஸ்டோர் பண்ணுறது, பிளாஸ்டிக் வெசலில் ஸ்டோர் பண்ணுறது அப்படி பண்ண முடியாது ஃப்ளூரினை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவாக இருக்கிறதுனால தான் இது போல். அதாவது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் யாருக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் யாருக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் ஹையஸ்டாக இருக்குன்னா ஃப்ளூரினுக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்கும். எது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கவே காமிக்காதுன்னா ஃப்ளூரின் தான் காமிக்கும். எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது, காமிக்கக்கூடிய எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்காது, நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை தான் காமிக்கும். அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும்தான் நடக்கும். சரி, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ளூரின் வந்து ஹைலி ரியாக்டிவ் அன்ட்டு தெரியுது, எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ் அன்ட்டு தெரியுது. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ்ப்ளோசிவ் ஆனால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ப்ளோசிவ் அன்ட்டு சொல்லுவோம் இந்த ரியாக்ஷன். அப்படி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ப்ளோசிவ்னா எவ்வளவு ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும்போது இந்த காம்பவுண்ட் இருக்குமா? இருக்காது. இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆயிடும். இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த காம்பவுண்ட் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா இந்த சிசி பாண்ட் பிரேக் ஆகுறதுனால சிஎஃப்4 கன்வெர்ட் ஆயிடும். கார்பன் வந்து ஃப்ளூரினோட சேர்ந்து சிஎஃப்4 மாறிடும். இந்த கார்பன் ஃப்ளூரினோட சேர்ந்து சிஎஃப்4 மாறிடும். இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரினோட சேர்ந்து ஹெச்எஃப் மாறிடும். இப்படி மாறிடும். அப்படின்னா இது அடிஷன் ரியாக்ஷன் சொல்ல முடியுமா? இந்த டபுள் பாண்டே பிரேக் ஆயிடுச்சு, இது தனியா போயிருது, இது தனியா போயிருது. அப்படின்னு இந்த ஃப்ளூரின் இதோட ஆட் ஆயிருக்குதா பார்த்துச்சுன்னா இந்த காம்பவுண்டே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருச்சு. அப்போ இதை வந்து அடிஷன் ரியாக்ஷன் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஃப்ளூரினை அடிஷன் ரியாக்ஷனுக்கு போக வைக்கணும். இந்த ஃப்ளூரினை அடிஷன் ரியாக்ஷனுக்கு போக வைக்கணும். அதாவது சிசி டபுள் பாண்டை பை பாண்டை மட்டும் அட்டாக் பண்ணி இது போல காம்பவுண்டு வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளூரினுடைய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுங்க, இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுங்க. சரி, ஃப்ளூரினுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆனால் நமக்கு ஃப்ளூரினேஷன் வேணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் வேணும். ஆனால் இது என்னவா இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா இருக்கும்போது இதனுடைய எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா
HF எடுத்துக்கிறோம், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் HF எடுத்துக்கிறோம். இதோட என்ன பண்றோம்னா லெட் டை ஆக்சைடு ஆட் பண்றோம், PbO2 ஆட் பண்றோம். என்ன ஆகுதுனாக்கா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்துக்கின்னு வாட்டரா வெளியே போயிடுது. இந்த பிபியும் இந்த எஃப் மைனஸும் சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா PbF2ன்னு சொல்லாமா PbF4ன்னு சொல்லாமா? என்ன சொல்றீங்க? இந்த ஆக்சிஜனுக்கு 2 மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர் 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 4 மைனஸ் வந்துச்சா? அப்போ லெட்டுக்கு என்ன இருக்கும்? 4 பிளஸ் இருக்குமா? அப்போ அது எஃப் மைனஸ் எடுத்துச்சுன்னா எத்தனை எஃப் மைனஸ் எடுக்கும்? 4. அதனால PbF4 கிடைக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த PbF4 பத்தி உங்களுக்கு தெரியும். லெட் பார்த்தீங்கன்னா குரூப் நம்பர் 4ல வருது. இங்க இன்னட் பேர் எஃபெக்ட் இருக்கிறதுனால லெட்டுக்கு வந்து +4 ஆக்சிடேஷன் நம்பர் பாசிபிள், இன்னொன்று வந்து +2 ஆக்சிடேஷன் நம்பர் பாசிபிள். லெட்டுக்கு இன்னட் பேர் எஃபெக்ட்னால 4F14 இருக்கிறதுனால. இன்னட் பேர் எஃபெக்ட்னால Pb+2க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் Pb+4 விட. இப்போ என்ன ஆகுதுன்னா Pb4+க்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. இங்க Pbக்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க Pbக்கு +2 ஆக்சிடேஷன் நம்பர். யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா +2க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் +4 விட, ஏன்னா இன்னட் பேர் எஃபெக்ட்னால. இப்போ பாருங்க, இப்போ எத்திலீன் எடுத்துக்கோங்க, CC டபுள் பாண்ட் எடுத்துக்கிறோம், இந்த PbF4 ஆட் பண்றோம். PbF4க்கு PbF2வா மாறிக்கலாமேன்னு நினைக்கும், சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா. ஏன்னா +2க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் +4 விட. அதனால என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளூரின் ஆட்டம்ஸை இதுக்கு கொடுத்துருது. இது கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்டில் இருக்கக்கூடிய பை பாண்ட் பிரேக் ஆயிட்டு 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுது. 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இந்த பை பாண்ட் பிரேக் ஆகுது, ஒரு ஃப்ளூரின் இங்க ஒரு ஃப்ளூரின் இங்க, இது போல கிடைக்குது. அப்படின்னா இப்போ இந்த எத்திலீனை இது போல நம்ம மாற்றலாம். இந்த CC டபுள் பாண்டை இது போல அடிஷன் ரியாக்ஷனுக்கு கொண்டு வரலாம். இப்போ இங்க என்ன சொல்லனா இந்த CC டபுள் பாண்ட் அடிஷன் ப்ராடக்டா மாறி இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ இது போல அடிஷன் ப்ராடக்ட் வேணும்னா என்ன செய்யணும்னா டைரக்டா அல்கீனை ஃப்ளூரினோட ரியாக்ஷனுக்கு அனுப்பக்கூடாது. இந்த அல்கீனை டைரக்டா ஃப்ளூரினோட ரியாக்ஷனுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்காது, இந்த மாதிரி ப்ராடக்ட் வராது. ஏன்னா ஃப்ளூரின் எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவா இருக்கிறதுனால. அப்போ என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அன்ட்டு நினைச்சிங்கன்னா HFயும் லெட் டை ஆக்சைடையும் எடுத்து இந்த அல்கீன்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும்ன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ குளோரினேஷன், புரோமினேஷன், அயோடினேஷன் டைரக்டா நடக்குது, ஆனா ஃப்ளூரினேஷன் மட்டும் டைரக்டா நடக்கலன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹாலோஜினேஷனை பார்த்தோம். இந்த ஹாலோஜினேஷனை கண்டக்ட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்டர்னலா வேற ஏதாவது ஏஜென்ட்டை கொடுத்தீங்களான்றதை பார்க்கலாம். இப்போ எத்திலீன் எடுத்துக்கோங்க, இதில் புரோமின் ஆட் பண்ணுங்க. எத்திலீன் ஆட் பண்ணீங்கன்னு புரோமின் ஆட் பண்றீங்க. இப்போ எத்திலீனும் புரோமினும் மட்டும் ஆட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வருதா, இந்த மாதிரி ப்ராடக்ட் வருதான்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்க வேற ஏதாவது எடுத்துக்கணுமா? இங்க எத்திலீனும் இந்த புரோமினும் ரியாக்ஷன் போச்சுன்னா இந்த இது கிடைக்குது. இங்க வேற ஏதாவது எடுத்துக்கணுமா அன்ட்டு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எடுத்துக்கும். இங்க என்ன சால்வெண்ட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைட் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த எத்திலீன் புரோமினோட அடிஷன் ரியாக்ஷன் போது கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து சால்வெண்டா இருக்குது, இது போல ப்ராடக்ட் கிடைக்குது நமக்கு அன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு சால்வெண்ட்டுக்கு பதிலா வேற ஏதாவது சால்வெண்ட் எடுத்தா ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வருமா அன்ட்டு பாருங்க. டிஃபரன்ஸ் ஏதாவது வருமா? என்ன சொல்றீங்க? ஆமா, டிஃபரன்ஸ் வரும். கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு பதிலா aqueous solution of sodium chloride எடுக்கிறேன் நான். அப்ப என்ன வரும் பாருங்க. இப்போ என்ன எடுக்கிறேன்னா aqueous solution of sodium iodide இல்ல sodium chloride எடுத்துக்கிறேன். CCl4 சால்வெண்ட்டுக்கு பதிலா நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து இதே தான், இதே ப்ராடக்ட் வரும். இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வரும்.
ஒரு ப்ராடக்ட் இப்படி வருது, இன்னொரு ப்ராடக்ட் இப்படி வரும். ஏன்னா I- நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகிறதுனால. பாருங்க, இந்த எத்திலீனும் புரோமினும் ரியாக்ஷனுக்கு போகும்போது நீங்க எடுத்துக்கக்கூடிய இன்னொரு சப்ஸ்டன்ஸை வச்சும் ப்ராடக்டா மாறுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இங்க CCl4 சால்வெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட், aqueous solution of sodium iodide எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குது. இங்க என்ன மெக்கானிசம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி கண்டிஷனை மாத்த போறேன். இந்த மாதிரி கண்டிஷனை மாத்தனா ஏதாவது மாறுமா நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதே எத்திலீன் எடுத்துக்கிறேன், இதே புரோமின் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா குளோரின் எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா இந்த சால்வெண்ட்ன்றதுக்கு பதிலா இந்த சால்வெண்ட் எடுக்க போறதில்லை, இந்த சொல்யூஷனும் எடுக்க போறதில்லை. என்ன பண்றேன்னா சன்லைட்டை கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டைரக்டா ஹீட் பண்ண போறேன். என்ன எடுத்துக்கிறேன், இங்க எடுத்துக்கிற மாதிரி எத்திலீன் அப்படியே எத்திலீன் எடுத்துக்கிறேன். இங்க ஹாலோஜன் எடுத்துக்கிற அதே மாதிரி ஹாலோஜன் எடுத்துக்கிறேன். இங்க புரோமின்னா இங்கேயும் புரோமின் எடுத்துக்கோங்க, அதுல ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு ஹாலோஜன் எடுத்துக்கோங்க. இங்க சால்வெண்ட் எடுத்திருக்க, அந்த சால்வெண்ட்டை எடுக்கல. இங்க ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்க, அந்த ஆக்வஸ் சொல்யூஷன் எடுக்கல. அதுக்கு மாறா சன்லைட் கொடுக்குறேன், இல்லைன்னா ஹீட் பண்றேன். இந்த மாதிரி சன்லைட்டை இங்க கொடுக்கல, ஹீட் பண்ணல, அப்படியே நார்மல் கண்டிஷன்ல பண்ணிருக்கோம். நார்மல் கண்டிஷன்ல ரியாக்ஷன் அலோவ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்றேன்னா சால்வெண்ட் வேண்டாம், ஆக்வஸ் சொல்யூஷன் வேண்டாம், சன்லைட் கொடுக்குறோம், இல்லைன்னா ஹீட் பண்றோம். இப்போ என்ன ஆகும், என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஹாலோஜனுக்கு சன்லைட்டை கொடுத்தாலும் சரி, ஹீட் பண்ணாலும் சரி, ஹாலோஜன் ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போகும். ஹாலோஜனுக்கு நீங்க சன்லைட் கொடுத்தாலும் சரி தேவையான ஃப்ரீக்வன்சில, இல்லை ஹீட் பண்ணாலும் சரி, இந்த ஹாலோஜன் ஃபர்ஸ்ட் ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போகும். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா என்ன, அதனால என்ன கிடைக்க போகுது பாத்தீங்கன்னா இப்போ இந்த குளோரினை நான் எழுதிக்கிறேன், இதுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறேன். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 7 எலக்ட்ரான்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்க்கு போகுது. அப்போ இந்த 2 குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. இந்த சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு போத் குளோரின் ஆட்டம்ஸ் கான்ட்ரிபியூட் 1 எலக்ட்ரான் வித் ஈச் அதர். இப்போ நீங்க சன்லைட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா இது ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போகும். சரி, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆகும். இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான், இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்ப என்ன கிடைக்கும்னா குளோரின் கிடைக்கும். குளோரின் இப்படி கிடைக்குது, இன்னொரு குளோரின் இப்படி கிடைக்குது. இந்த குளோரின் கிட்ட பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லணும். ஆட் நம்பர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லணும். இதுக்கு பேர் என்னன்னா குளோரின், அதனால குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஹாலோஜனுக்கு அதாவது குளோரின், புரோமின், அயோடினுக்கு சன்லைட்டை கொடுத்தாலும் சரி, தேவையான ஃப்ரீக்வன்சியில் சன்லைட்டை கொடுத்தாலும் சரி, இல்லை ஹீட் பண்ணாலும் சரி, அது ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போயிட்டு ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்கும். சரி, இதனால என்ன ஆகுது, இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஆட் நம்பர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால, இதுகிட்ட ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்லாதனால இது ஹைலி ரியாக்டிவா இருக்கும். இப்போ ஹைலி ரியாக்டிவா இருக்கிறதுனால இது யாரோட ரியாக்ஷனுக்கு போகும், இங்க நம்ம கொடுத்திருக்கிற எத்திலீனோட ரியாக்ஷனுக்கு போகுது. இங்க இருக்கக்கூடிய எத்திலீனோட இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனுக்கு போகுது. எதுக்காக ரியாக்ஷனுக்கு போகுது, இதுக்கு எலக்ட்ரான் தேவை. ஏன், ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றதுக்காக இதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. சரி, அப்ப எப்படி ரியாக்ஷனுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இங்க பை பாண்ட் இருக்குது, இந்த பை பாண்ட் வீக் பாண்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் இந்த பை பாண்டை இப்படி பிரேக் பண்ணி விட்டுருது. பிரேக் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரானோட இது பாண்டிங்க்கு போயிடுது. சரி, இப்போ பாண்டிங் நடக்குது. இப்போ இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்னால பை பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு.
பை பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்ல 7 லோன் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. அந்த 7 லோன் எலக்ட்ரான்ஸ்ல இப்போ 6 லோன் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அந்த 7th லோன் எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானோட இந்த கார்பனோட பாண்டிங்க்கு போயிடுச்சு. இப்போ இந்த கார்பன் கிட்ட ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்காது, பை பாண்ட் இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா இதனால இந்த எத்திலின் ஃப்ரீ ரேடிக்கலா மாறிடுச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல இப்போ 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸ்னா 6 எலக்ட்ரான்ஸ், இது ஒரு எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான்ஸ்னா ஆட் நம்பர்னா இது ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ இது ஃப்ரீ ரேடிக்கலா மாறிடுச்சு. சரி, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சும்மா இருக்குமா? இது கிட்ட ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்லாதனால இது சும்மா இருக்காது, இது ரியாக்டிவா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுது? வேற யாராவது ரியாக்ஷனுக்கு போகுது. இது என்ன பண்ணும்? இன்னொரு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலோட ரியாக்ஷனுக்கு போகலாம், இல்லையா இன்னொரு குளோரின் மாலிகுலோடைய ரியாக்ஷனுக்கு போகலாம். எப்படி வேணும்னாலும் செய்யலாம். இப்போ என்ன ஆகுது பாருங்க. இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுதுன்னா இந்த குளோரின் மாலிகுலை ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போக வைக்குது. ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போக வச்சிச்சு. இப்போ இந்த குளோரின் மாலிகுல் ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போயிருக்குது. ஏன்னா இந்த டாட் வந்து இந்த டாட்டோட பாண்டிங்க்கு போறதுனால. சரி, அப்படி பாண்டிங்க்கு போகுது. பாண்டிங் போயிட்டு என்ன கிடைக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து இந்த டாட்டோட பாண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த Cl இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு இப்படி வெளியே வந்தது. இது வந்து என்னன்னா குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல். இது சும்மா இருக்குமா? இது இன்னொரு எத்திலீனை போய் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும். அப்படின்னா இப்படி ரியாக்ஷன் நடந்துனே இருக்குது. சரி, இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் இதுதான், கரெக்டுங்களா? இந்த எத்திலீன் வந்து இது மாதிரி மாறி இருக்குது. இந்த எத்திலீன் வந்து இது போல ப்ராடக்டா மாறி இருக்குது. இங்க டபுள் பாண்ட் இருக்குது, ஆனா இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. அப்படின்னா பை பாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்த கார்பன் கிட்ட ஒரு குளோரின் வந்திருக்குது, இந்த கார்பன் கிட்ட ஒரு குளோரின் வந்திருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லனாக்கா இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம்? அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். இந்த ரியாக்ஷனை அடிஷன் ரியாக்ஷன் என்று சொல்லலாம். இங்க யாரு இன்வால்வ் ஆயிருக்காங்க? எலக்ட்ரோஃபைல் இன்வால்வ் ஆயிருக்குதா? இல்ல. நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆயிருக்குதா? இல்ல. யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க? ஃப்ரீ ரேடிக்கல். அதனால இது என்னன்னு சொல்றேன்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் என்று சொல்றோம். அப்போ இந்த எத்திலீனுக்கு குளோரின் கொடுத்து சன்லைட் கொடுத்து இல்ல ஹீட் பண்ணீங்கன்னா இது என்ன போகுதுன்னா அடிஷன் ரியாக்ஷன் தான் போகுது. ஆனா என்ன அடிஷன் ரியாக்ஷன்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த எத்திலீனுக்கு குளோரின் கொடுத்துருக்கீங்க, சன்லைட் கொடுக்குறீங்க, இல்ல ஹீட் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் வருதுன்னா CH2 சிங்கிள் பாண்ட், CH2 Cl Cl. இது என்னன்னு சொல்றோம்? ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் சொல்றோம். அது இங்க என்னாச்சு? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போச்சு. இங்க என்ன இருக்குது? ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐ குரூப்பையோ இல்ல மைனஸ் ஐ குரூப்பையோ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்ட்டு பார்க்கலாம். இப்போ இது போல எடுத்துக்கிறேன். நான் ஒரு பிளஸ் ஐ குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அதாவது மெத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. இப்போ Cl2 கொடுக்குறேன், ஹாலஜன் கொடுக்குறேன். 400 to 600 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்க. இப்போ என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஹீட் பண்ணாலையோ இல்ல சன்லைட் கொடுத்தாலையோ இந்த குளோரின் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போயிட்டு ஃப்ரீ ரேடிக்கலை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இந்த குளோரின் மாலிகுல் என்ன ஆகுதுன்னா குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலா மாறுது. சரி, இந்த குளோரின் மாலிகுல் என்னவா மாறிச்சுன்னா குளோரின் ஃப்ரீ ரேடிக்கலா மாறி இருக்குது. குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்னா ஒண்ணுமே கிடையாது, குளோரின் ஆட்டம், அவ்வளவுதான். சரி, குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைச்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்டிவ். ஏன் ரியாக்டிவ்? ஆக்டெட் இல்ல, எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்குது, ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, அதனால குவைட் ரியாக்டிவ். குவைட் ரியாக்டிவா இருக்கும்போது என்ன பண்ணும்? இது போயிட்டு இதை அட்டாக் பண்ணுது, அவ்வளவுதானே? சரி, எப்படி அட்டாக் பண்ணும் பார்க்கலாம். இப்போ இந்த புரோப்பீன் எடுத்துக்கிறோம், அதாவது புரோப்பிலீன் எடுத்துக்கிறோம். இந்த புரோப்பிலீன்ல இந்த Cl டாட் எங்க போய் அட்டாக் பண்ணும் நம்ம பார்க்கணும். இந்த Cl டாட் எங்க அட்டாக் பண்ணும்?
இதுக்கு தேவை எலக்ட்ரான், அவ்வளவுதான். இதுக்கு என்ன தேவை? ஒரு எலக்ட்ரான் தேவை. அதனால போய் அட்டாக் பண்ணுது. இங்கதான் அட்டாக் பண்ணணும் என்ற அவசியம் கிடையாது. இதுக்கு இது போய் அட்டாக் பண்ணுது, அவ்வளவுதான். எங்க ஈஸியா எலக்ட்ரான் கிடைக்குதோ அங்க அந்த பார்ட்டை அட்டாக் பண்ணிட்டு காம்பவுண்ட கொடுக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது, இது யாரெல்லாம் இதை அட்டாக் பண்ணலாம் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒண்ணு, இந்த பை பாண்டை அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? இந்த பை பாண்டை ஹோமோலிட்டிக் கிளீவேஜுக்கு போக வைக்கலாம். அப்படி போச்சுன்னா இதுக்கு தேவை எலக்ட்ரான், அவ்வளவுதான். இது பை பாண்டை பிரேக் பண்ணுது, இந்த எலக்ட்ரானோட இது பாண்டிங்க்கு போகுது. ஓகே, அப்படி போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியை சொல்லலாம். இப்போ இந்த Cl இந்த கார்பனோட பாண்டிங் போச்சுன்னா இந்த கார்பன் கிட்ட இந்த எலக்ட்ரான் மட்டுமே இருக்கும், இந்த டாட் மட்டும்தான் இருக்கும். அப்பனா இதை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் என்று சொல்லலாம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்னன்னு சொல்லலாம்னா செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் அப்படி சொல்லலாம். செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இந்த Cl டாட் இந்த கார்பனோட பாண்டிங்க்கு போகலாம். அப்போ இந்த கார்பனுக்கு இந்த எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்போ CH3 CHCl CH2, இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் வருது. இது என்னன்னு சொல்லணும்னா பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். இதை பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் என்று சொல்றோம். வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா அன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த Cl டாட் இந்த பாண்டை கூட பிரேக்கிங்க்கு இன்வால்வ் பண்ணலாம்ல, இப்படி பிரேக் பண்ணலாம்ல. ஆனா நீங்க ஒண்ணு கேட்கலாம், இது சிக்மா பாண்ட், இது பை பாண்ட். பை பாண்டை பிரேக் பண்றது தானே ஈஸி சிக்மா பாண்டை விட. ஏன்னா பை பாண்ட் வந்து வீக் பாண்ட், சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் இல்லை. அதனால பை பாண்டை தான் அட்டாக் பண்ணும், இந்த சிக்மா பாண்டை அட்டாக் பண்ணாது அன்ட்டும் சொல்லலாம். சரி, நீங்க சொன்னதும் கரெக்டு தான், எதுக்கும் எழுதிக்கலாமே. சரி, இந்த Cl டாட் வந்து இந்த H டாட் எடுத்துக்கின்னு HCl வெளியே போயிடுது. அப்போ இந்த C கிட்ட இந்த டாட் மட்டும்தான் இருக்கும். அப்போ இது போல நமக்கு கிடைக்குது, இந்த C கிட்ட டாட் மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டி, இங்க C டாட் கொடுத்தா ஏன் இங்க C டாட் கொடுக்க கூடாது? கொடுக்கலாம்ல. சரி, கொடுக்கலாம். இங்க C டாட் கொடுத்தாச்சு. அடுத்த பாசிபிலிட்டி, இந்த H எப்படி போதோ அதே மாதிரி இந்த H டாட்டும் வெளியே போனால, அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகல இப்படி. சரி, இது போச்சுன்னா இந்த கார்பனுக்கு டாட் கிடைக்கும். அப்போ இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH2 டாட் சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 இப்படி கிடைக்குது. அப்போ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ், இது எல்லாமே நம்ம எழுதுறது வந்து பாசிபிலிட்டிஸ். சரி, இதுல எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமோ அது ப்ரொடியூஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். இப்போ வந்து இத்தனை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எழுதியிருக்கோம். இத்தனை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல எந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்டா இருக்குதோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மோஸ்ட் பாசிபிள் அதர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை விட. சரி, யாருக்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த C டாட் வந்து இந்த CH3யோட ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போகும். இந்த C டாட் வந்து இந்த CH3யோட ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு போகுது. சரி, இந்த CH2ஓட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகுது. இந்த Cl என்னடா பண்ணுதுன்னா மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்குது. இது மைனஸ் ஐ எஃபெக்டை காமிச்சிச்சுன்னா ஆல்ரெடி இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும்போது இது மைனஸ் ஐ எஃபெக்டை காமிச்சா எப்படி இருக்கும்? இன்னும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்ல. ஆனா இந்த CH3 பரவாயில்ல, ஹைப்பர் கான்ஜுகேஷனை காமிக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா ஸ்டெபிலிட்டியை கூட்டுதுன்னு அர்த்தம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வருதுனால ஸ்டெபிலிட்டி ரைஸ் ஆகுது. இதனால இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகுது. சரி, இங்க பாருங்க, இந்த CH2 இந்த C டாட் இந்த H ஓட வேணா ஃப்ரீ ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகும், இதோட போகாது.